காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகா சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், கர்நாடகா என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கு? இந்த மனு எப்ப விசாரணைக்கு வரும்? நிச்சயமாக தம்பி தமிழரசன், அதாவது கடந்த 20ஆம் தேதி காவிரியிலிருந்து கர்நாடக அரசு தமிழகத்திற்கு 6000 கன அடி தண்ணீரை வினாடிக்கு திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னதாக 19ஆம் தேதி நடைபெற்ற காவிரி மேற்பார்வை குழு கூட்டத்தில் 3000 கன அடி தண்ணீரை வினாடிக்கு 10 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவில் 2 அரசுகள், அதாவது தமிழக அரசு மற்றும் கர்நாடக அரசு இரண்டிற்குமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லாததன் காரணமாக தமிழக அரசின் சார்பாக கூடுதல் நீர் வேண்டும் என்று கோரப்பட்டது. கர்நாடக அரசின் சார்பாக 3000 கன அடி தண்ணீரையும் திறந்துவிட முடியாது என்று கூறி மாடிஃபிகேஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்திருந்தார்கள். அதாவது திருத்தம் கோரிய மனுவினை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த திருத்தம் கோரிய மனுவினை விசாரித்த உச்சநீதிமன்றம் 6000ஆக அதனை உயர்த்தியிருந்தார்கள். இதனை அடுத்துதான் தொடர்ந்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற அந்த உத்தரவிற்கு எதிராக உத்தரவினை ஒட்டிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். நாளைய தினம் இந்த வழக்கானது, அதாவது ஜூன் ஜூலை மாதங்களில் கர்நாடக அரசு காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டிய அந்த வழக்கானது நாளைய தினம் விசாரணைக்கு நடைபெறவிருக்கின்றது. அந்த தீர்மானத்தின் காரணமாக ஏதேனும் நீதிமன்ற அவமதிப்பு எதுவும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்த புதிய மனுவானது தாக்கல் செய்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த புதிய மனுவில் முக்கியமாக 2 சாராம்சங்களை கூறியிருக்கின்றார்கள். தற்பொழுது எங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டு விட்டதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவினை தற்பொழுது எங்களால் அமல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. தண்ணீரானது மிக மிக குறைவான எண்ணிக்கையிலேயே இருந்து வருகின்றது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். தற்பொழுது நாங்கள் திறந்துவிட வேண்டிய அந்த தண்ணீரினை அப்படியே நாங்கள் வைத்திருந்து டிசம்பர் மாதம் தமிழகத்திற்கு கூடுதலாக நாங்கள் நீர் திறந்து விடுகின்றோம். டிசம்பர் மாதம் ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் திறந்து விட வேண்டும் என்று இருக்கும் பட்சத்தில் அதனுடன் சேர்த்து தற்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீரையும் நாங்கள் சேர்த்து வழங்குகின்றோம் என்ற இந்த மாதிரியான விஷயங்களை தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாளைய தினம் உச்சநீதிமன்றத்தில் இந்த காவிரி சம்பந்தமான வழக்கு விசாரணை நடைபெறும் பொழுது இந்த இடைக்கால மனு மீதான விசாரணையும், அதாவது இந்த மாடிஃபிகேஷன் பெட்டிஷன் மீதான விவாதமும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பி தமிழரசன். நிரஞ்சன், கர்நாடக அரசின் இந்த புதிய மனு தாக்கலை உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுது. ஏற்கனவே கர்நாடக சட்ட மேலவையிலும் சட்டசபையிலும் உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு எதிரான ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில உச்சநீதிமன்றம் இவர்களுடைய மனுவை எப்படி பார்க்கும்? நிச்சயமாக ரீதியா, அதாவது இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட மனுவாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் எங்களது நிலைமை இப்படி இருக்கின்றது. உச்சநீதிமன்ற உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாரும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினை அமல்படுத்த முடியாத சூழ்நிலை இருப்பதாக கூறிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம் என்று காண்பிப்பதற்காகத்தான் கர்நாடக அரசு இந்த புதிய மனுவினை தாக்கல் செய்திருக்கலாம் என்று இங்க இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் பலரும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு எதிராக ஒரு மாநில அரசு இந்த மாதிரியான தீர்மானங்களை நிறைவேற்றும் பொழுது அது நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் கருதப்படும். ஏற்கனவே கிருஷ்ணா நதிநீர் விவகாரத்தில் அப்பொழுது இருந்த கர்நாடகத்தின் முதல்வராக இருந்தவர்கள் இதே மாதிரி நீதிமன்ற அவமதிப்பிற்கு ஆளாகி இருந்தார்கள். ஏற்கனவே இந்த விளம்பரங்கள் உள்ளிட்ட விஷயங்களில் நிறைய அரசுகள் உச்சநீதிமன்றத்தின் கடுமையான கண்டனங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலை நாளைய தினம் கர்நாடக அரசுக்கு ஏற்படும் என்று கருதியதால் தான் தற்பொழுது அவசரமாக இந்த இடைக்கால மனு, குறிப்பாக இந்த திருத்தம் கோரிய மனுவினை அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இது ஒரே தீர்ப்பில் 2வது முறையாக இவர்கள் திருத்தம் கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். 3000 6000ஆக மாற்றியிருந்தார்கள். தற்போது அதையும் நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்று கூறி மீண்டும் ஒரு திருத்த மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதில் நாளைய தினம் கர்நாடக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய கண்டனங்களை உச்சநீதிமன்றம் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் நம்மிடம் கருத்து தெரிவிக்கிறார்கள்.